தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே சயின்ஸ். இன்றைக்கி சண்டே சயின்ஸில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொசு கடித்ததால் ஒருத்தர் 30 ஆப்ரேஷன் பண்ணிக்காரு. நம்மளாலேயே நம்ப முடியல, இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு. ஆனால் அதுதான் உண்மை. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன அப்படிங்கிற அதை பற்றிய ஒரு இதையும் பார்க்க போகிறோம். அது போக கொசு கடித்த உடனே நம்ம உடம்புல வந்து கொஞ்சம் தடிப்பு ஆகிடுது, இல்லைன்னா அரிக்குது. ஸோ அதெல்லாம் ஏன் அப்படிங்கிறத சயின்ஸ் பூர்வமாக நம்ம வந்து என்னங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். இந்த ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னொரு விஷயமும் சேர்த்து சொல்ல போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்சாரம். ஸோ இந்த மின்சாரத்தை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மின்சாரம் சேமித்தல் அப்படிங்கிறது வந்து அதாவது நிலையாக ஒரு இடத்துல சேமிக்க முடியுமா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு மட்டும்தான் நம்ம பதில் சொல்ல போகிறோம். மின்சாரத்தை எப்படி நம்ம சேமிக்கிறதுன்னு நான் சொல்ல வரல. நிலையாக ஒரு இடத்துல எப்படி மின்சாரம் சேமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் விஷயத்தையும் சேர்த்து நம்ம இன்றைக்கி காணொலியில் நம்ம பேச போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ தொடர்ந்து போகும், நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மிக்க நன்றி, கொஞ்சம் பண்ணி விடுங்க, ஓகேங்களா? ஓகே. இப்போது கொசு வந்து அப்படின்னு கடிச்சிருது, டப்புன்னு கடிச்சிருது. நைட்டானால் தூங்கவே விட மாட்டேங்குது நம்மளை. அப்பா ஒரே கொசு கடி தாங்க முடியலப்பா அப்படின்ன மாதிரி நம்மளை வச்சு அது வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்ம நிலைமை ஆகிடுது. சரிப்பா, இந்த கொசு கடிக்கு நம்மளும் என்னென்னமோ பண்ணுவோம். சில பேர் ரெப்பலண்டு என்னென்னமோ கையில் போடுதாங்க, வீட்டில் வந்து குட் நைட்டாக போடுதாங்க, அதை போடுதாங்க, இதை போடுதாங்க. எதுக்குமே நான் அஞ்சவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கொசு வந்து அங்கே தான் வந்து நின்றுக்கிட்டு இருக்குது. அந்த குட் நைட் மேலேயே வந்து கொசு வந்து நிற்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ நம்ம கதைக்கு வரலாம். இந்த கொசு கடித்தோன்னே என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ரத்தத்தை உறிஞ்சுறதுக்கு அந்த ஆள் வந்து ஒரு திரவத்தை கொடுக்குறாரு. அந்த திரவம் வந்து நம்ம தோலில் துப்பப்படுகிறது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த திரவம் வந்து ஒரு அந்நிய பொருள், நம்ம உடலுக்கு ஒரு அந்நிய பொருள். அது வந்து ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கு அந்த திரவத்தை வந்து அந்த கொசுவானது துப்புது. அந்த வந்து நம்ம உடம்பு வந்து அதை ஏற்றுக்காமல் அதை எதிர்க்குது. உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல அப்போ அரிப்பு ஏற்படுது, நம்மளுடைய தோல் வந்து தடித்து போகிறது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஹிஸ்டமின் அப்படின்னு சொல்லி சயின்ஸில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஹிஸ்டமின் வெளிவருது. அந்த ஹிஸ்டமின் வெளிவந்தோடனே நமக்கு வந்து அரிப்பு, அலர்ஜி உடனே ஆயிடுது. அந்த தடிப்புக்கு வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, ஆன்டி ஹிஸ்டமின் மாத்திரை அப்படின்னு சொல்லி ஒரு மாத்திரையை கொடுத்தா தான் அந்த தடிப்பு வந்து அதுக்கப்புறம் சரியாகும். இப்போ இதே இதில் இந்த ஜெர்மனியில் அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நபர் ஜெபஸ்டின்னு ஒரு நபர், அவரை வந்து ஒரு ஆசிய புலி கொசு, என்னப்பா ஆசிய புலி கொசு, அது என்ன கொசுன்னு எனக்கும் தெரியாது. அந்த ஆசிய புலி கொசுவை வந்து அவரெல்லாம் கடிச்சிருச்சு. அவரை கடித்ததுனால அவருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வைரஸ் காய்ச்சல். ஸோ ஹாஸ்பிட்டலில் போய் செக்கப் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒன்றும் கேட்டு மாத்திரை மருந்து போட்டு எதுவுமே கேட்கல. உடம்பு பூரா விஷம் அப்படின்ற மாதிரி பூராமே விஷமாகி போச்சு. விஷமாகி கடைசி வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து அவரை காப்பாற்றுறதுக்கே அவர் உடம்புல வந்து ஒரு 30 இடத்துல ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாகி போச்சு. அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி கடைசி அந்த காலில் வந்து அந்த கொசு கடித்த அந்த ஒரு பகுதியை வேற வெட்டி துண்டாக எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கொசு கடியால் அப்போ நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிட்டோம் கொசுன்னு. அந்த கொசுவுக்கு பின்னாடி இப்படி ஒரு வரலாறு இருக்கா? நம்ம வந்து சிவாஜி படத்தில் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் ரங்கோஸ்கி கொசுவை பிடிக்க போன நிலமை தான் நம்ம நிலமையும் அப்படின்ன மாதிரி அந்த கொசு. அதனால் நம்ம வந்து கொசு வந்துச்சுன்னா அடி போடு கொள்ளு அப்படின்ன மாதிரி நம்ம போட்டு தள்ளி தான், வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதுதான் எதுக்கோ மருந்து கண்டுபிடிக்காங்க. எந்தெந்த பூச்சியோ சாவுது, எந்தெந்த விலங்கோ அழியுது. இந்த கொசு அழிக்கிறதுக்கு ஒரு வழி மருந்து இல்லையாப்பா அப்படின்ன மாதிரி விஞ்ஞானிகள்கிட்ட நம்மளும் ஒரு கொஸ்டினை வச்சுட்டு இப்போ மின்சாரத்துக்கு நம்ம போயிடலாம். மின்சாரம் பார்த்திங்கன்னா தொட்டா சாக்கடிப்பேன்டா நான் அப்படின்ன மாதிரி, தொட்டாலே சும்மா அடித்து தட்டி தூக்குவோம்ல அப்படின்ன மாதிரி கொசு அது ஒரு தட்டி தூக்கு ஒரு பக்கம். மின்சாரம் தொட்டால் சாக்கடிக்கிறோம், உடனே நம்மளை தூக்கி கம்முன்னு அடிச்சிடும். ஸோ இந்த மின்சாரத்தை நிலையாக நம்ம ஒரே இடத்துல சேமிக்க முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஏசி வகை மின்சாரத்தை வந்து சேமிக்க முடியாது அப்படின்றாங்க. அதாவது மின்னாற்றல் வந்து பார்த்திங்கன்னா, மின்னாற்றல் நிலையாற்றல் அப்படின்னு வேறு ஆற்றல்களாக மாற்றி 2 ஆற்றல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மின்சாரத்தை வந்து பாய்ச்சி நம்ம நீரை வந்து நீரில் மின்சாரத்தை பாய்ச்சி அதை ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் பிரித்து அந்த வேதி வளிமங்கள்
அதில் வேதி வளிமங்களை சேர்த்து வைக்கலாம் அப்படின்றாங்க. தேவைப்படும் போது அந்த வேதி வளிமங்களை வச்சு வினைபுரிய வச்சு அது மூலமாக நம்ம மின்சாரத்தை மின்னாற்றலை வந்து நம்ம உற்பத்தி செய்யலாம் அப்படின்றாங்க. அதுபோக இந்த மின்னாற்றல் வந்து பார்த்திங்கன்னா உயரமான பகுதியில் குழாய் மூலமாக நீர் ஏற்றி அதை வந்து நிலையாற்றலாக ஒரு இடத்துல நம்ம வந்து மின்சாரத்தை சேமிக்கலான்றாங்க. தேவைப்படும் போது அந்த நீரை வந்து கீழே ஓட விட்டு கூட நம்ம மின்சாரத்தை பெறலாம் அப்படின்றாங்க. இப்போ நாம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குற்றாலம், அந்த பாபநாசம் மலை மேலே, அது மாதிரி மணிமுத்தாறு டேம் இந்த டயத்துலலாம் போகிற வழியிலெல்லாம் பார்த்திங்கன்னா மலை மேலே வந்து பார்த்தாலே தெரியும் நிறைய குழாய்கள் பதிச்சு அந்த நீர் இறங்குற நீர் வழியாக மின்சாரம் தயாரிக்கக்கூடிய மின் உற்பத்தி நிலையங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மின்சாரம் அதிலேருந்து தயாரிக்கிறாங்க. இந்த மாதிரி தாங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி இந்த சண்டே சயின்ஸில் இந்த மாதிரி ஒரு புது விஷயம் இதே. அதனால் இன்னும் வந்து கொசு கடிச்சா பத்திரமா பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வேறு வழியும் இல்லை. எவ்வளவோ செலவு பண்ணுறோம். கொசுவுக்கு ஒரு வலை வாங்கி அதுக்குள்ளே ஃபேனை போட்டுட்டு அப்படியே படுத்துக்க வேண்டியதான் ஹாயாக. அப்படி தான் இருக்குது. ஸோ டேக் கேர் யுவர் செல்ஃப். ஸோ எல்லோரும் சண்டே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் அப்படியே டக் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் மாணவர்களுக்கு இந்த இதை வந்து பிரத்யேக காணொலி. ஸோ மாணவர்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். எல்லா விஷயமும் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ சயின்ஸுங்கிறது மாணவர்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே வேணும். அப்படிங்கிறனால மாணவர்கள் அனைவருக்கும் இதை பகிருங்கள். நம்ம ஆன்மீகத்தை பேசினோம்னா பிடிச்சி இது பண்ணிடுவாங்க, அது வேறு. அதனால் சயின்ஸை கொடுப்போம், அப்படியாவது யாராவது பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி சயின்ஸுக்கு எல்லோரும் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சயின்ஸ். நம்ம வந்து ஆன்மீகமும் பேச தெரியும், சயின்ஸும் பேச தெரியும், ரெண்டையும் இணைச்சும் பேச தெரியும். அதனால் இப்போதைக்கு சயின்ஸை எல்லாருக்கும் கொடுங்க. ஸோ சண்டே சயின்ஸ். கொசு ஏன் கடிக்குது, கொசு கடித்தா ஏன் அரிக்குது, அதே மாதிரி ஒரு ஆள் 30 ஆப்ரேஷன் எப்போ முடியலப்போ. நன்றி. எல்லாருக்கும் பகிருங்கள்.